ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜன் vlogs. நம்ம அக்வேரியம் ஸ்டோரியோட 10th எபிசோட் தாங்க இது. 30 டேஸ் வித்தவுட் மீ. கூடிய சீக்கிரமா 30 நாளைக்கு நான் அயர்லாண்ட்லேருந்து இந்தியா போகிறேங்க. அந்த 30 நாளைக்கு தேவைப்படுற சாப்பாடு, ஃபிஷ் டேங்க் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு தான் போக போகிறோம். அதுக்கான வீடியோ தாங்க இது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நம்மளோட அக்வேரியம் சீரீஸில் இதுக்கு முன்னாடி 9 வீடியோ போட்டிருக்கோங்க. இது 10வது வீடியோ. முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு அயர்லாண்டில் எப்படி இந்த ஹாபி ஸ்டார்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டாக இங்கே லோக்கல் பெட் ஷாப்புக்கு போய் ஃபிஷ் டேங்க் வாங்கினதுலேருந்து செட்டப் பண்ணதுலேருந்து நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுருக்கோம். அதனால நிறைய ஃபிஷ் இறந்துருக்கு. அதை எப்படி சரி பண்ணோம், அதுக்கப்புறம் கரெக்டாக எப்படி ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணி ஃபிஷ் வச்சு அதை எவ்வளோ நல்லா ஃபிஷ் டேங்கை கொண்டு வந்தோன்ற வரைக்கும் எல்லா வீடியோஸுமே இருக்குது. போன எபிசோடில் டே 91 வரைக்கும் கவர் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி டே 92. போன எபிசோடில் நம்ம புது ஃபிஷ்லாம் வாங்கியிருந்தோம், புது டேங்க்குள்ளே விட்டுருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்றது தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். இதாங்க நம்ம புது டேங்க்கு. நம்ம புது டேங்க்கு செட்டப் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. நேற்று வர ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களாம் இதில் விட்டுருந்தோம். சிக்லிட் வெரைட்டிஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. ஸோ 2 பேரில் ஒரு பேரும் அடிச்சுக்கிச்சு. அதனால் ஒரு பேரை இந்த டேங்க்கில் விட்டு பழைய டேங்க்கில் ஒரு பேரை விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டபுள் ஃபுல் ரெட் கொக்கட்டோ. நம்ம வாங்கின 3 சிக்லிட் வெரைட்டியில் இவங்க ஒரு பேரு. மேல் வந்து நல்லா கொஞ்சம் டார்க் கலரில், ஃபின்ஸ்லாம் நல்லா கலர்ட் பேட்டர்ன்ஸாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்ச் அண்ட் பிளாக். ஃபீமேல் வந்து இன்னும் கொஞ்சம் லெமன் எல்லோவில் பிளாக் ஸ்ட்ரைப்பு. ஸோ இவங்க ஒரு பேரு ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் காமிக்கல. நல்லா சுற்றி அவங்களோட டெரிட்டரியெலாம் பிடிக்கிறாங்க டேங்க்குள்ளே. ஸோ இவங்க சேஃபாக தான் இருக்காங்க இப்போது வரைக்கும். இன்னொரு பேர் ஆஃப் சிக்லிட் நம்ம வாங்கினது வந்து இந்த ப்ளூ ரேம்ஸ். ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு, ஜெர்மன் ப்ளூ ரேம்னு பேர். இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ண அளவுக்கு. ஒரு நாள் ஆயிடுச்சுங்க நம்ம ஃபிஷ்லாம் விட்டு. இந்த ஜெர்மன் ப்ளூ ரேம்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஹெவி ப்ரீதிங் தான். வாயை பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குதுங்க. அவங்க வந்து காப்பாற்ற முடியுமா தெரியல. ஒரு ஃபிஷ் அது பரவாயில்ல, இன்னொரு ஃபிஷ்ஷு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. நம்ம ஃபிஷ் எல்லாம் மாற்றினதுனால நம்ம பழைய டேங்க்ல இருந்த ஃபிஷ்ஷஸ் கொஞ்சத்தையும் இங்கே கொண்டு வந்து விட வேண்டியதாச்சு. ஸோ நம்ம ஹனி கௌரமியும் பேர்ல் கௌரமியும் கொண்டு வந்து இங்கே விட்டோம். பேர்ல் கௌரமி தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஃபிஷ்ஷு. அதுவும் ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 120 லிட்டர்ஸ் டேங்க்கில் ஒரு இடம் கிடச்சதில் எனக்கும் சந்தோஷம்தான். நம்மளோட பழைய 54 லிட்டர்ஸ் டேங்க்குக்கு வந்துட்டோங்க. இந்த டேங்க்கில் சில்லி ராஸ்போராஸ், கப்பீஸ், கில்லி கிளவுன் ஃபிஷ், பேட்டாஸ் எல்லோரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்கின ஒரு பேர் ஆஃப் சிக்லிட்ஸும் விட்டுருக்கோங்க. இந்த சிக்லிட்ஸ் வந்து டபுள் ரெட் அகசிசின்னு கூப்பிடுவாங்க. இதில் வந்து மேல் பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர் ஃபின்ஸ், அப்புறம் பாடி வந்து நல்லா ப்ளூவாக கிளிட்டர் ஆகும். இங்கே பார்க்கும்போதே தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை இவருக்கு. நல்லா ப்ளூ கலரில் கிளிட்டர் ஆகிறாரு. ஃபின்ஸும் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் ஃபுல்லாக பிளான்ட்ஸு, கேவ்லாம் இருக்கிறதுனால அவரோட நேச்சுரல் பிஹேவியர் பார்க்க முடியுது. அழகாக ஃபுட்டுக்கு சண்டை போடுறாரு, ஃபுட்டு தேடி போகிறாரு, குட்டி குட்டி ஃபிஷ்ஷை துரத்துறாரு. ஆனால் ஒன்றும் அட்டாக்லாம் பண்ணல. இப்போ நம்ம பார்த்த ஃபிஷ்ஷோட ஃபீமேல் வெர்ஷன் தாங்க இது. இதுவும் ரொம்ப அழகான ஃபின்ஸ், ஆரஞ்சு கலர் ஃபின்ஸ் இருக்குது. கொஞ்சம் முகத்துக்கு பக்கத்தில் நல்லா ப்ளூ கலரில் கிளிட்டர் ஆகுது பாருங்கள். ஆனால் மேல் அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். மேல்ஸ் டார்க்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேல் வந்து ஃபீமேலை சேஸ் பண்ணுது. அது பிரச்சனை இல்லைங்க, அது ஒரு ஆபத்தும் இல்லை. சும்மா அதுங்க விளையாடிக்குங்க, இல்லாட்டி அதுதான் நேச்சுரல் பிஹேவியர். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஸோ இவங்க நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க, இந்த டேங்க்கில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களை வந்து நம்ம பெரிய டேங்க்கில் இருக்க சிக்லிட்ஸோட விட்டால் அப்போ தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. சிக்லிட்ஸுக்குள்ளேயே சேர்த்து விட்டிங்கன்னா அது இடத்துக்காக சண்டை போடும், இல்லைன்னா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். போன வீடியோவில் இருந்து ஒரு குட்டி அப்டேட் என்னென்னா, நம்மளோட ப்ளூ கலர் பேட்டா ஃபிஷ் போன வீடியோவில் சொல்லியிருந்த ரொம்ப சிக்காக இருந்தது, ரொம்ப சாகிற நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் நம்ம மெடிசன்லாம் கொடுத்து இப்போ அவங்க நல்லா ஆக்டிவாகவே ஆகிட்டாங்க பாருங்கள். டேங்க்லேயே வெளியிலேயே ஸ்விம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வெள்ளை டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்ச நாளாக. ஆனால் இப்போ வந்து வெளியிலேயே ஸ்விம் பண்ணுற அளவுக்கு சக்தி வந்துருச்சு அதுக்கு.
ஹாய் மக்களே, டே 93. இந்த டேங்கோட டே 9. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம ரேம்ஸ்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. இந்த டேங்க் நியூ டேங்க் வேற. ஸோ பராமீட்டர்ஸ்லாம் அவ்வளோத்துக்கு கரெக்டா இருக்காதுன்னு நம்ம பழைய டேங்க்ல இருந்த எல்லா ஃபிஷ்ஷும் இங்க வந்துட்டாங்க. பழைய டேங்க்ல அந்த 2 ரேம்ஸையும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ ரேம்ஸும் ஒரு பேர் ஆஃப் சிக்லெட்ஸும் குட்டி குட்டி ஃபிஷ்லாம் பழைய டேங்க்ல இருக்காங்க. புது டேங்க்ல நம்ம பழைய டேங்க்ல இருந்த நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ கப்பீஸ், பேட்டாஸ், கோரிடோராஸ், அப்புறம் கோரமீஸ் எல்லாருமே புது டேங்க்ல தான் இருக்காங்க. டேங்க் ரொம்ப பெருசு. அந்த 54 லிட்டர்ஸ்ல இருந்து டபுள் த அமௌண்ட்டுக்கு மேல 120 லிட்டர்ஸ் டேங்க்ல இப்ப இருக்காங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷமா ஓடி சுத்தி திரியிறாங்க. பாருங்க, ஃபீமேல் பேட்டா இருக்காங்க, மேல் பேட்டா மேல ஏதோ சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிளான்ஸ் பக்கத்துல. கப்பீஸுக்கெல்லாம் பெரிய டேங்க் கிடைச்சோன்னு ஒரே சந்தோஷம். ஒரு பேர் ஆஃப் சிக்லீட்ஸ் இங்க வச்சிருந்தோம்ல, அவங்களும் நல்லா ஹெல்தியா இருக்காங்க. அந்த மேல் சிக்லீட் வந்து அந்த கேவை பிடிச்சிக்கிச்சு. அது பக்கத்துல வேற ஃபிஷ் எதையும் விட மாட்டேங்குது. கேவை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம பேர்ல் கௌரமி பாருங்க, புது டேங்க்ல நான் எப்போ டேங்க் பக்கத்துல போனாலும் ஓடி ஓடி வந்துடும். ஏதாவது சாப்பாடு வேணும் அதுக்கு. எப்பவுமே என்னை பார்த்தாலே சாப்பாடு கேட்கறதுக்கு பக்கத்துல வந்துடும். நம்ம பழைய டேங்க் இப்ப பார்க்கலாம். பழைய டேங்க்ல இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ யார் இப்போலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் ஆஃப் கில்லி கிளவுன் ஃபிஷ் இருக்காங்க பாருங்க. அப்புறம் ஒரு பேர் ஆஃப் கப்பீஸ். இந்த கப்பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின், அதனால இவங்களை இங்கே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 6 சில்லி ராஸ்புரா இருக்காங்க. அவங்க வந்து பெரிய டேங்க்ல அந்த சிக்லெட்ஸ்லாம் அட்டாக் பண்ணுது. இந்த டேங்க்ல வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு, அட்டாக் பண்ணல. நம்ம சிக்லெட்ஸ்லாம் ஒளிஞ்சுதான் இருக்குதுங்க. ஒரே ஒரு ரேம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இந்த ரேம் வந்து பரவாயில்லாம இருக்கு. அவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. ஆனால் மேல் ரேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குங்க. ஹெவி ப்ரீதிங். டே 96ங்க. ஒரு சேட் நியூஸோடையே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வாங்கின 2 ரேமுமே 5 நாளுக்கு அப்புறம் இறந்துருச்சு. வாங்கினதுலேருந்தே அது ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தான் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம டேங்க் வாட்டர் அதுக்கு செட் ஆகலை போல். இன்னைக்கு டே 96 ஆயிடுச்சு. 97 நான் இந்தியாவுக்கு போகிறேன் 1 மந்த் வெக்கேஷனுக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் டேங்க்கெல்லாம் செட் பண்ணிட்டு தான் போனோம். நம்மக்கிட்ட 2 ஆட்டோ ஃபுட் ஃபீடர் இருக்குது. ஸோ 2 ஃபிஷ் டேங்க்கில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் செட் பண்ணிட்டு போனோம். யாரும் சண்டை போடாத மாதிரியும் செட் பண்ணோம். நம்ம திரும்பி வரும்போது எல்லாருமே உயிரோடு இருக்க மாதிரியும் செட் பண்ணோம். ஆனால் நம்ம 54 லிட்டர்ஸ் டேங்க்கில் என்கிட்ட இருக்க கப்பி பேபிஸ் எல்லாரையும் எடுத்து விட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க குட்டி ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்க போகிறாங்க. நேனோ ஃபிஷஸ்னு சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் இங்கே இருக்க போகிறாங்க. சில்லி ராஸ்போரா, கில்லி கிளவுன் ஃபிஷ், அப்புறம் ஸ்னெயில், அதுக்கப்புறம் கூலி லோச்சஸ் 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல் தான். ஸோ எல்லாரும் இங்கே இருக்க போகிறாங்க. பெரிய டேங்க்கில் மிச்சம் எல்லா ஃபிஷ்ஷையும் விட போகிறேன். ஸோ அதான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ராக்ஸ்லாம் எடுத்து பெரிய டேங்க்கில் வச்சுட்டேன். ஸோ இங்கே பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம கப்பி குட்டீஸ்லாம் சின்ன டேங்க்ல இருந்து 54 லிட்டர்ஸ் டேங்க்ல விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் இப்போ கிளாஸ் டேங்க்ல இன்னும் அழகாவே தெரியுறாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்ததா இவங்க என்ன கலர்ல எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காங்கன்னு தெரியும். இப்போ ரொம்ப குட்டினால கலர் டெவலப் ஆகல. எனக்கு இந்த ஃபிஷ் ஹாபியில் ரொம்ப பிடிச்சது இந்த குட்டீஸை வந்து காப்பாற்றி அதை தனியாக வளர்த்து அது பெருசாகும் போது என்ன கலர்லாம் வருது, அதுக்கப்புறம் அது குட்டி போடும், அதை வளர்த்து என்னென்ன கலர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்குறது தான் எனக்கு இந்த ஹாபிலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அது நம்ம டேங்க்கில் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. நம்மளோட 120 லிட்டர்ஸ் டேங்க்கில் மிச்சம் எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்காங்க. பெரிய ஃபிஷ் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. வேறு ஒரு வழியும் இல்லை. குட்டி ஃபிஷ்ஷஸோட விட்டால் அதை சாப்பிட்றோம். ஸோ நம்ம புதுசாக வாங்கினது நம்ம பழைய ஃபிஷ் எல்லாரையும் இந்த 120 லிட்டர்ஸ் டேங்க்கில் விட்டுட்டு போகிறேன். வீடியோவில் பார்த்தாலே தெரியும், 2 சிக்லெட்ஸ் ஓட மேல்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க விட்டதுலேருந்தே. பாருங்கள், அதுவும் இந்த ஃபயர் பேட்டர்ன் உள்ள சிக்லெட் தான் அந்த ஆரஞ்சு பேட்டர்னை திருத்திட்டே இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வந்து கேவ்ஸ்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். இவங்க வந்து டெரிட்டோரியல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ 4-5 கேவ் மாதிரி செட் பண்ணி தான் போயிருக்கேன். ஸோ அதை பொறுத்து தான் அவங்க அவங்க இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம திரும்பி வரும்போது ஒரே ஒரு பேர் தான் இருக்கும், மிச்ச பேரை கொண்டு இருக்கும். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் சிந்துஜன்.